மார்டல் காம்பேக்ட் 2 இந்த படத்தோட குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா 2021 ஏற்கனவே மார்டல் காம்பேக்ட்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்தோட கதாபாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கேமை பேசிக்காக வச்சு எழுதப்பட்ட ஒரு கதை தான் இந்த மார்டல் காம்பேக்ட்டுங்கிறது. இதில் எல்லாத்துக்குமே ஒரு பவர் இருக்குது. நல்லவங்களுக்கும் பவர் இருக்குது, கெட்டவனுக்கும் பவர் இருக்குது. கெட்டவன் அதாவது கெட்டது செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறான். நல்லவன் அந்த கெட்டவங்கிட்ட காப்பாற்றுறதுக்கு பவரை யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல இந்த படம் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸும் இதுவும் பெருசாக எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல, ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இதில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அவெஞ்சர்ஸோட நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லணும். இதில் ஜானி கேஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்கிற ஒரு ஆக்டர். அந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவருமே இல்லாத இவங்களை எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்னு காமிச்ச விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கெட்டவன் அதாவது அந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு மன்னரை கொண்டுறான். அந்த மன்னர் பொண்ணை இவனே வளர்க்குறான். அந்த பொண்ணு வளர்ந்து அந்த கெட்டவனை பழி வாங்குற கதை தான் இந்த மார்டல் காம்பேக்ட் 2 வெர்ஷன். ஆனால் ஓரளவுக்கு இந்த படம் ரொம்பவுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருந்துச்சு. இதை 4DXல பார்த்த அனுபவம் ரொம்பவுமே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த தேட்டர் அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒர்த்தான ஒரு படம் தான். அந்த தேட்டருக்கு உண்டான ஒரு படம் தான் இந்த ஒரு மார்டல் காம்பேக்ட். இதை நீங்கள் தாராளமாக தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் ஆகட்டும், குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இது ஒரு 16+, ஏன்னா ரத்தம் தெறிக்கக்கூடிய சீன்கள் நிறையாவே இருக்கிறதுனால கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.